தான் இப்போ அளவெடுக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி ரெடி அளவு தான் எடுக்கிறோம். என்னன்னு பாருங்கள், அந்த ஷோல்டர் கிட்ட இருக்க அந்த கையோட ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக நான் அளவு குறிச்சிருக்கேன். ப்ளவுஸை கையை நகர்த்தாமல் அப்படியே வச்சுக்கிட்டு அதோட எண்டையுமே குறிச்சிருக்கேன். ஆக்சுவலி நமக்கு தேவை ரெடி அளவு. அந்த கோடு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ளவுஸில் அந்த கோடு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம அளவு எடுத்திருக்கோம். நமக்கு கை ஃபுல்லாகவும் நம்ம ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும், இல்லை எண்டிங்கில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் எவர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எப்படியா இருந்தாலும் ப்ராப்பராக குறிக்கிறத குறிச்சிக்கலாம். இந்த சைட்லேயும் வந்து சைட் ஜாயிண்ட்டுமே நான் பர்ஃபெக்டாக குறிச்சிட்டேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கை ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல எங்கெல்லாம் பார்த்து குறிக்கிறேன்னு பாருங்கள். அந்த ப்ளவுஸோட எக்ஸாக்ட் அளவை எடுக்கிறதுக்கு இப்படி தான் எடுப்போம். கை வந்து அசையாமல் மடித்து 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 அந்த வளைவை வந்து கரெக்டாக அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே குறிச்சிக்கிறோம். எக்ஸாக்டாக இப்போ நம்ம என்ன அளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, ரெடி அளவு எடுத்துட்டோம். கைக்கு வெளியில் நம்ம ப்ளவுஸை போட்டப்போ என்னெல்லாம் தெரியுமோ அந்த அளவு இதுதான். ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் பத்துமா பத்தாதா அது வாட் எவர், அது வந்து ஸ்டிச்சிங்கோட ப்ராப்ளம். நாம் அடுத்த ஸ்டிச்சிங் கிளாஸில் வந்து அதுக்கு விளக்கம் கொடுப்போம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளவு எடுக்கிறத மட்டும் எப்படின்னு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ அளவு எடுக்கும்போது நமக்கு ரெடி அளவுக்கு தேவையானது கிளாத்துக்குள்ளே வந்துருச்சு, நமக்கு அது போதும், அதுவே இனஃப்.